ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்வே செஸ்ல அலிரேஜாக்கும் கரண்ட் வேர்ல்ட் சாம்பியனான டிங்லிரனுக்கும் நடந்த ஒன் ஆஃப் த அசத்தலான கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிளாசிக்கல் ஃபார்மட். வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல அலிரேஜா பார்த்தீங்கன்னா ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபிரோஷா வந்து D4 ஸ்டார்ட் பண்றாரு. நைட் F6, இது வந்து இந்தியன் கேம்னு சொல்லுவாங்க. இப்போ பிஷப் F4 D5, இந்த இடத்துல இப்போ E3 புஷ் பண்றாரு ஒயிட். இப்போ C5. ஸோ C5 பிளே பண்ணி டிங்லிரன் வந்து ஃபிரோஷாவுடைய சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்றாரு. இப்போ நைட் F3 வராரு. நைட் F3 வந்து இந்த சென்டர் ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பானையும் பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நைட் C6, இந்த D4 ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பீசஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ நைட் B D2, இப்போ பிஷப் G4. ஸோ பிஷப் G4 பிளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. ஸோ முன்கூட்டியவே ஒயிட் வந்து இந்த நைட்டுக்கு வந்து இந்த நைட்டை வந்து சப்போர்ட்டா போட்டுட்டாரு. இந்த இடத்துல இப்போ C3 பிளே பண்றாரு. ஸோ C3 மூலியமா இந்த இடத்துல ஒரு நல்ல பான் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ப்ளஸ் இப்போ வந்து E6 பிளே பண்ணுறது மூலிமா இந்த பிஷப்பையும் வந்து இப்போ பிளாக் வந்து ஆக்டிவேட் பண்ண போறாரு. இப்போ குயின் B3 வருது. ஸோ குயின் B3 மூலமா இந்த B7 பானை வந்து அட்டாக் பண்றாரு. இப்போ குயின் C8 பிளே பண்ணி பிளாக் பண்றாரு. அட் த சேம் டைம் இந்த பிஷப்பையும் இப்போ ஒயிட் வந்து சேஸ் பண்றாரு. இப்போ பிஷப் H5 வருது. பிஷப் H5 வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே அவங்களுடைய பிஷப்பை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேசல் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ G4 புஷ் பண்றாரு. பட் ஃபிரோஷா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்தரா வந்து கேசல் பண்ணாம இந்த G பானை புஷ் பண்ணி பிளாக் உடைய பிஷப்பை வந்து சேஸ் பண்றாரு. இப்போ பிஷப் G6 தான் வந்தாகணும். இப்போ நைட் H4 வருது. ஸோ இந்த இடத்துல நைட் H4 மூலமா நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த பிஷப்பையும் வந்து அட்டாக் பண்றாரு. அண்ட் தேவைப்பட்ட இந்த நைட் வந்து இந்த G2 ஸ்கொயருக்கும் வரலாம். இந்த இடத்துல இப்போ பிளாக் சிம்பிளா என்ன பண்றாருன்னா பிஷப் E4 பிளே பண்றாரு. பிஷப் E4 பிளே பண்ணி இங்க ஓப்பனான இந்த டயகனலை வச்சு இந்த ரூக்கை வந்து இப்போ அட்டாக் பண்றாரு. இப்போ சிம்பிளா வந்து இந்த பானை வச்சு பிளாக் பண்ணிக்கிறாரு ஃபிரோஷா. இந்த இடத்துல நைட் வந்து H5 வராரு. ஸோ நம்மளுடைய நைட் வந்து எப்போவுமே இங்கே போடும்போது இங்கே பிஷப்போ குயினோ இருக்கும்போது சப்போஸ் இந்த நைட்டுக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லைன்னா இங்கே ஏதாவது பான்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டு இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு பானும் வந்து மோஸ்ட்லி ஒயிட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல இப்போ பிளாக் வந்து என்ன பண்ணுறாருன்னா நைட் எடுத்துகிட்டு வந்து H5ல போகிறாரு. இந்த நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலை. பிளாக்கோடைய நைட் அட்டாக்ல இருந்தாலும் ஒயிட்டோடைய இந்த நைட்டும் அட்டாக்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒயிட்டோடைய கிங்குக்கும் ஓப்பன் செக் ஒன்று வரும். ப்ளஸ் உங்களால் வந்து எந்த பீஸையும் வச்சு டிஃபெண்டும் பண்ண முடியாது. நீங்கள் கிங்கை தான் மூவ் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி உங்களால் கிங் சைடில் இந்த இடத்துல கேன்சல் பண்ணுறது பெரிய டவுட் தான். ஸோ நீங்கள் கிங்கை மூவ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால் ஃபர்தராக கேன்சலும் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஃபிரோஷா என்ன பண்ணிக்கிறாருன்னா பான்டெக்ஸ் நைட் பிளே பண்ணுறாரு. பான்டெக்ஸ் நைட் பிளே பண்ணதும்னா ஃபிரோஷாவுடைய இந்த பான் வந்து இங்கே டபுள் ஆயிடுச்சு. இப்போ இமீடியட்டாக பிஷப் டெக்ஸ் நைட் வந்து பிளே பண்ணல. டிங்லிரன் வந்து ஃபர்ஸ்ட் பான் புஷ் பண்ணி குயினை வந்து அட்டாக் பண்றாரு. பிளஸ் இங்கே வந்து ஒரு லேடர் மாதிரியான பான் ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் பண்றாரு. இந்த பிஷப்பால இப்போ வெளியிலையும் போக முடியாது. இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போது பிளாக்கோடைய பொசிஷன் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கிற மாதிரி தோணும். பட் ஒயிட்டோடைய சென்டர் பான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். பிளாக்கோடைய பான்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் புஷ் ஆயிருக்கு. இந்த இடத்துல இப்போ ஃபிரோஷாவுடைய குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல குயின் வந்து A4 வராரு. குயின் A4 வந்தது இல்லாம இந்த நைட்டையும் வந்து பின் பண்றாரு. இப்ப சிம்பிளா பிஷப் டெக்ஸ் H4 செக் வருது. இப்ப கிங் வந்து மூவ் ஆகிக்கிறாரு D1க்கு. இப்ப பிஷப் D3. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா பிஷப் D3 நீங்க பிளே பண்ணணும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்க பிஷப் D3 பிளே பண்ணாம உங்களுடைய பிஷப்பை சேஃபா கொண்டு போறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பிஷப் வந்து F5க்கு கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம E4 புஷ் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க பான்டெக்ஸ் பான் திருப்பி பான்டெக்ஸ் பான் பிளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிஷப் வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. பிளாக்கு வந்து ஒரு பீஸ் போயிடும். இது மூலியமா கண்டிப்பா வந்து ஈஸியா ஒயிட் வந்து கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு. ஸோ இந்த ஒரு ரீசனால பிளாக் வந்து இந்த இடத்துல அவருடைய பிஷப் எடுத்து வந்து D3ல போட்டுறாரு. பிளஸ் இந்த பான் வந்து இந்த பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுல பிளாக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப் பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த பான் வந்து இங்க நடுவுல மாட்டிக்கிட்டாரு. இந்த பானுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடையாது. இந்த பானை ஈஸியா ஒயிட் வந்து வின் பண்ணிடலாம். இப்ப இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாருன்னா சிம்பிளா அவருடைய குயின் எடுத்து வந்து B5ல போறாரு. குயினை B5ல போட்டு இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா பிளாக் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. அவருடைய கிங்கை வந்து சேவ் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் டெக்ஸ் D3. இப்ப ஃபிரோஷா வந்து ஒரு பானை வின் பண்ணிட்டாரு. இப்ப F6 பிளே பண்றாரு பிளாக். இந்த இடத்துல டிங்லிரன் வந்து F6 பிளே பண்ணி ஒரு மிஸ்டேக் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க F6 பிளே பண்ணக்கூடாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இந்த பிஷப் வந்து இங்க இருக்கிறாரு, இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப். ஸோ டார்க் ஸ்கொயர் பிஷப்க்கு ஒரு வழி வேணும். நீங்க வந்து F6 பிளே பண்ணி இந்த பிஷப்போடைய வழியை அடைச்சிட்டீங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து பெருசா ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி ஒயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்கொயர் பிஷப் இருக்கு. ப்ளஸ் பிளாக்கால இந்த பிஷப் இங்கே கொண்டு வந்து பெருசா ஒன்றும் ஒயிட்டோடைய கேம்ப்ல பண்ண போறது கிடையாது, ஒரு தனி பிஷப் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த பிஷப்பை வந்து நீங்கள் இந்த பானை வச்சு டம்ப் பண்ணி உங்களுடைய ஒரு பீஸை கொஞ்சம் இன்ஆக்டிவான ஒரு ஸ்கொயரில் போட்ட மாதிரியான ஒரு கணக்கு தான் இது. இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த F6 வந்து கொஞ்சம் பிளாக்குக்கு வந்து வீக்கான மூவ்னு சொல்லணும். இப்போ ஃபிரோஷா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய செமி ஓப்பன் ஃபைலில் இந்த ரூக்கை வந்து G1ல போடுறாரு. ஸோ இந்த ரூக் வந்து இப்போ கிங்கை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு.
நெக்ஸ்ட் இந்த பிஷப்பை நம்ம இங்க எடுத்துட்டு வந்து இந்த G7 ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணலாம். இப்போ E5 ப்ளே பண்றாரு. E5 ப்ளே பண்றது இன்னொரு மிஸ்டேக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குயின் வந்து இங்க சூப்பரா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு கிங் சைட்ல. இந்த பிஷப்பும் ஆல்ரெடி கிங் சைட்ல ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்கேனிங் இருக்கும் போது நம்ம கிங் சைட்ல இருக்கிற பான்ஸை வந்து அவ்வளவு சீக்கிரமா டக்குன்னு புஷ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல E5 புஷ் பண்ணது மூலியமா என்ன ஆயிடுச்சுன்னா டிடெக்ஸ் E5 அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க சப்போஸ் நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து பிஷப் டெக்ஸ் E5 பான் டெக்ஸ் E5க்கு அப்புறமா இப்போ பாருங்க கிங்கோடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் குயின் டெக்ஸ் பானும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கிங்க்கு வந்து ஒரு ஓப்பனான செக் போறோம். ஆல்ரெடி பிளாக் ஒரு பானை இழந்துட்டாரு. திருப்பி இன்னொரு பானை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த இடத்துல சிம்பிளா இப்போ என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலா கேம்ல வந்து பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்போ எஃப்டெக்ஸ் E5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ எஃப்டெக்ஸ் E5க்கு அப்புறமா இப்போ சிம்பிளா பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த H6 ஸ்கொயர்ல போறாரு. ஸோ பிஷப் H6ல போட்டதுமே இந்த பானுக்கு வந்து அட்டாக்கு. ஸோ ரூக் வந்து இந்த பானை பின் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களால பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. இந்த ஒரு ரீசனால இப்போ ரூக்கை வந்து கீழே கொண்டு வராரு. ரூக்கை கீழே கொண்டு வந்து இந்த பானை சேஃப் கார்ட் பண்ணாலுமே இந்த இடத்துல சிம்பிளா இந்த பான் வந்து எனிவே ஹேங்கிங்ல தான் இருக்கு. நம்ம பார்த்த லாஸ்ட் வேரியேஷன்லயும் சரி இந்த வேரியேஷன்லயும் சென்டர் பான் திருப்பி இப்போ பிளாக்கு போகுது. குயின் டெக்ஸ் பான் மூலியமா இந்த ரூக் இப்போ பின்ல இருக்கு. பிளஸ் இப்போ இந்த பானும் வந்து இந்த ரூக் மூலியமா பின்ல இருக்கு. பிளாக்குக்கு பாருங்க எவ்வளோ பீசஸ் வந்து பின்ல இருக்கு. இந்த இடத்துல நீங்க கிங்கை தான் மூவ் பண்ணி ஆகணும். நீங்க கிங்கை மூவ் பண்ணாம வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா ரூக் டெக்ஸ் G7 வரும். உங்களால ரூக் டெக்ஸ் ரூக்கும் ப்ளே பண்ண முடியாது. இந்த ரூக் வந்து பின்ல இருக்கு. அண்ட் இதுல இருந்தும் பாத்தீங்கன்னா ஹெவியான மெட்டீரியல் லாஸும் ஏற்படும். இந்த ஒரு ரீசனால நீங்க கிங்கை தான் மூவ் பண்ணி ஆகணும். இப்போ கிங் F8 வராரு. கிங் F8 வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல குயின் E4 ப்ளே பண்றாரு. ஸோ குயின் E4 மூலியமா இந்த பிஷப்பை ஒன்றும் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணல அலிரேஷா ஃபிரோஷா. இந்த இடத்துல பிளாக்குடைய பிஷப்பும் வந்து அட்டாக்ல தான் இருக்கு. சப்போஸ் நீங்க இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா பிளாக்குக்கும் பிஷப் போகும். அண்ட் அது மட்டும் இல்ல பிளாக்குடைய இந்த பான்ஸ்லாம் இங்க டபுள் ஆயிடுச்சு. என்னதான் ஒயிட்டோடைய பான்ஸ் டபுளா இருந்தாலுமே பிளாக்குக்கு இந்த சைடில் கிங் இருக்கு. ஒயிட்டோடைய ஹெவி பீசஸ்லாம் இந்த சைடில் வந்து பிளாக்குடைய கிங் அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இது டோட்டலாக பிளாக்குக்கு தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பிஷப் எல்லாம் கேப்சர் பண்ண முடியாது. இந்த இடத்துல டிங்லிரன் வந்து குயின் டெக்ஸ் H3 ப்ளே பண்ணாரு. இந்த பானை வந்து கிராப் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பானை இப்போ கிராப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒரு பான் தான் டவுன்ல இருக்கிறாரு. பட் ஒரு பான் டவுன்ல இருந்தாலுமே அவருடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த இடத்துல ஃபிரோஷா பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்றாரு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் H7 மூலியமா இந்த பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. பட் உங்களால இந்த பிஷப் எல்லாம் டேக் பண்ண முடியாது. டேக் பண்ணிட்டீங்கன்னா குயின் H8 செக் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த ரூக்கை வந்து டேக் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை இந்த பிஷப்பை நீங்க டேக் பண்ணலனாலுமே குயின் H8 செக் வந்து த்ரெட்டன் பண்றாரு. நெக்ஸ்ட் இந்த ரூக்கும் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதனால கண்டிப்பா இதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல ரூக் D8 ப்ளே பண்றாரு பிளாக். இந்த இடத்துல இன்னொரு சூப்பரான மூவ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் G7. ஸோ இந்த ரூக்கை வந்து பிஷப்பும் குயினும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பிளாக்குக்கு வந்து இந்த பிஷப் மூலியமா நெக்ஸ்ட் ஒரு ஓப்பன் செக்கும் காத்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரூக்கை வந்து நீங்க கேப்சர் பண்ணி தான் ஆகணும். இப்போ ரூக் டெக்ஸ் ரூக்கு குயின் டெக்ஸ் ரூக் செக் வருது. இப்போ கிங் விலகி போனதுக்கு அப்புறமா இப்போ குயின் மூலியமா இன்னொரு ஒரு செக் வருது. இந்த இடத்துல பாருங்க ஒரு பாசர் பானும் இருக்கு. பிளஸ் இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 பான் இருக்கு. ஸோ ஒயிட் வந்து நிறைய பானை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. பிளாக்குடைய பொசிஷன் நிறைய வீக் ஆனதுனால அவருடைய பான்ஸ்லாம் டக்குன்னு ஃபால் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுலபமா ஒயிட் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து கிங் E7 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல பிஷப் மூலியமா ஒரு செக் வருது. முடிஞ்ச வரைக்கும் பீசஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்க இந்த பிஷப் வச்சு கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்போ குயின் டெக்ஸ் பிஷப் இன்னொரு ஒரு செக் வருது. இப்போ கிங் விலகி போறாரு. இந்த இடத்துல இப்போ திருப்பி குயின் மூலியமா ஒரு செக் வருது. இந்த இடத்துல திருப்பி கிங் விலங்கினதுக்கு அப்புறமா இப்போ ஒயிட்டோடைய கிங்குக்கு இங்க ஒரு சேஃபான இடம் கிடைச்சிருக்கு பாருங்க. என்னதான் ஒயிட்டோடைய கிங் கேசல் ஆகலனாலுமே இந்த இடத்துல ஒயிட்டோடைய கிங்குக்கு C2ல ஒரு நல்ல ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. இப்போ குயின் H2 வராரு. இந்த இடத்துல சிம்பிளா ரூக்கை வெளியில கொண்டு வந்துட்டாரு. இப்போ ஒயிட்டோடைய இந்த ரூக்கும் இப்போ ஆக்டிவேட் ஆயிட்டாரு. பிளஸ் ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 பான் இருக்கு. இந்த பான்ஸை வச்சு ரொம்பவே சுலபமா ஒயிட் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல இப்போ குயின் E2 இப்போ சிம்பிளா குயின் மூலியமா ஒரு செக் வருது. கிங் விலங்கினதுக்கு அப்புறமா இப்போ குயின் E4 குயின் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துட்டாரு. குயின் வந்து இந்த பான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இருந்து பிளாக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ கரண்ட் வேர்ல்ட் சாம்பியனான டிங்லிரன் ஃபிரோஷா கிட்ட இந்த இடத்துல கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஆக்சுவலா இந்த கேம்ல எங்க தப்பு நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பிளாக் வந்து அவருடைய கிங் சைட்ல இருக்கிற பான்ஸை வந்து கொஞ்சம் யோசிக்காம புஷ் பண்ணதுனால தான் இந்த இடத்துல வந்து தப்பு நடந்தது. ஆக்சுவலா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க இந்த பானை புஷ் பண்ணது தான் உங்களுடைய மிஸ்டேக்கு. இந்த பானை புஷ் பண்ணது மூலிமா உங்களுடைய டாட் ஸ்கொயர் பிஷப்பை எங்கேயுமே போக விடாம நீங்களே அடைச்சிட்டீங்க. பிளஸ் டாட் ஸ்கொயர் பிஷப்க்கு இங்கே எந்த விதமான வேல்யூயும் கிடையாது. ஓகேங்களா?
அண்ட் ஃபர்தராக நெக்ஸ்ட் இப்போ ரூக்கை செமி ஓப்பன் ஃபைலில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பானையும் புஷ் பண்ணிட்டாரு. இப்போ பான் டெக்ஸ் பான் அலோ பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த சென்டர் பான் எப்படி இருந்தாலுமே திருப்பி ஃபால் ஆக தான் போகுது. நீங்கள் என்னதான் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நைட்டை வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணால் கூட இப்போ பிஷப் டெக்ஸ் E5 பான் டெக்ஸ் E5க்கு அப்புறமா எனிவே திருப்பி சென்டர் பான் ஃபால் ஆகி கிங்குக்கு ஒரு ஓப்பன் செக் வரதான் போகுது. ஸோ இதுல இருந்தும் பார்த்தீங்கன்னா பான் வைஸ் பிளாக் டவுன் ஆகிடுவார் அண்ட் பிளாக்குடைய கிங்கும் வீக் ஆகிடும். என்னதான் ஒயிட்டுக்கு கேன்சல் பண்ண முடியலனாலும் அவருக்கு C2ல ஒரு அழகான ஸ்கொயர் இருக்கு. நெக்ஸ்ட் ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் ஆகிடும் ஒயிட்டுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து டோட்டலாக அவருடைய கேமையே வந்து விட்டார். பட் எனிவே ஃபிரோஷா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை கரெக்டாக யூஸ் பண்ணி அழகாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணார். ஸோ இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசினேன்னா என்னுடைய டிஷர்ட் ஃபுல்லாக இன்னும் வேர்வையில் நனைஞ்சிரும். ஸோ அதனால் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலே இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பாருங்கள். தேங்க்யூ.